வேர்ல்டு சினிமாஸ்கோப் நேயர்களுக்கு வணக்கம். ரீசெண்டாக சன் டிவி சீரியலில் முக்கியமான கேரக்டரில் நடித்த கதாபாத்திரங்கள் திடீரென சீரியலில் இருந்து வெளியேறிட்டதால் அந்த கேரக்டரில் இவருக்கு பதில் இவர்னு வேறு சிலரை ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. இதனைத் தொடர்ந்து இப்போ விஜய் டிவியோட சீரியல்லையும் இவருக்கு பதில் இவர்னு கேரக்டர் மாற்றப்பட்டிருக்கு. விஜய் டிவியில் பிரைம் டைமில் ஒளிபரப்பாகி வரும் ஆயுத எழுத்து சீரியலில் இவருக்கு பதில் இவர்னு சில கேரக்டர்ஸ் மாற்றப்பட்டிருக்கு. ஆல்ரெடி நடிச்சிட்டு வந்த கேரக்டர் திடீரென சீரியலை விட்டு வெளியேறிட்டாங்க. அந்த கேரக்டருக்கு வேறு சிலர் ரீப்ளேஸ் செய்யப்பட்டிருக்காங்க. மாற்றப்பட்ட கேரக்டர்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் ஆயுத எழுத்து. ராஜா ராணி சீரியல் முடிவடைந்ததற்கு பிறகு ஜூலை 15, 2019 முதல் பிரைம் டைமான இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் சீரியல் ஆயுத எழுத்து. மௌனிகா லீடாக நடிச்சிட்ருக்க இந்த சீரியலில் ஸ்ரீது கிருஷ்ணன் மற்றும் அம்ஜத் கான் முக்கியமான கேரக்டரில் நடிச்சிட்டு இருந்தாங்க. ஸ்ரீது கிருஷ்ணன் இந்திராங்கிற கேரக்டர்லையும் அம்ஜத் கான் சக்திவேலுங்கிற கேரக்டர்லையும் நடிச்சிட்டு இருந்தாங்க. திடீரென ஸ்ரீது கிருஷ்ணன் மற்றும் அம்ஜத் கான் சீரியலில் இருந்து விலகிட்டாங்க. அதனால் இது வரைக்கும் இந்திரா மற்றும் சக்திவேல் கேரக்டரில் நடிச்சிட்டு வந்த அவங்களுக்கு பதிலாக இப்போ சரண்யா மற்றும் ஆனந்த் செல்வன் அந்த கேரக்டருக்கு ரீப்ளேஸ் செய்யப்பட்டிருக்காங்க. இந்திரா மற்றும் சக்திவேல் கேரக்டருக்கு ஸ்ரீது மற்றும் அம்ஜத் கான் பொருத்தமாக இருந்தாங்க. திடீரென 2 பேருமே சீரியலில் இருந்து வெளியேறிட்டதால் இனி இந்திராவாக சரண்யாவும் சக்திவேலாக ஆனந்த் செல்வனும் வரப்போகிறாங்க. ஸ்ரீது கிருஷ்ணன் மற்றும் அம்ஜத் கான் சீரியலை விட்டு வெளியேறியதற்கான காரணத்தை இதுவரைக்கும் சொல்லலை. தங்களோட சோசியல் மீடியாக்கள்லையும் எந்த விதமான காரணத்தையும் பதிவு பண்ணலை. இப்போ தான் சீரியலில் முக்கியமான காட்சிகள் வரப்போகுது. சக்திவேல் மற்றும் இந்திராவோட கல்யாண காட்சிகள் வரப்போகுது. அதுக்குள்ளேயே கேரக்டர்ஸ் மாற்றப்பட்டது சீரியலுக்கு பெரிய பின்னடைவாக தான் இருக்கும். பிரைம் டைம் சீரியலில் இந்த மாதிரியான ஒரு பெரிய மாற்றத்தை ஆடியன்ஸ் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. சீரியலில் ஒரு கேரக்டர் மாற்றப்படுறது சாதாரணமாக இப்போ நடந்துகிட்ருக்க விஷயந்தான். ஆனால் ஒரே நேரத்தில் 2 முக்கியமான கேரக்டர்ஸ் மாற்றப்பட்டிருக்கிறது ஆடியன்ஸ்கிட்ட குழப்பத்தை ஏற்படுத்தும். இந்திராங்கிற கேரக்டரில் புதுசாக வரப்போகிற சரண்யா விஜய் டிவி நெஞ்சம் மறப்பதில்லை சீரியல் மூலமாக சீரியல் நடிகையாக அறிமுகமானாங்க. நெஞ்சம் மறப்பதில்லை சீரியல் முடிவடைந்ததற்கு பிறகு சன் டிவியின் ரன் சீரியலில் நடிச்சிட்டு வராங்க. இப்போ விஜய் டிவியின் ஆயுத எழுத்து சீரியலில் இந்திராங்கிற கேரக்டரில் நடிக்கிறது மீண்டும் தாய் வீட்டுக்கு வந்த மாதிரி இருப்பதாகவும் விஜய் டிவி சீரியலில் மீண்டும் நடிக்க கிடைச்ச வாய்ப்பை நினச்சா பெருமையாக இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க சரண்யா. சன் டிவியின் ரன் சீரியலில் சரண்யா பிஸியாக நடிச்சிட்டு வராங்க. இப்போ ஆயுத எழுத்து சீரியலில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கிறதால ரன் சீரியலில் இருந்து வெளியேறிடுவாங்களான்னு ரசிகர்கள் மத்தியில் கேள்வி கண்டிப்பாக இருக்கும். ரன் மற்றும் ஆயுத எழுத்து சீரியல்களில் தொடர்ந்து சரண்யா நடிப்பாங்க. புதுசாக சக்திவேலுங்கிற கேரக்டரில் நடிச்சிட்டு வர ஆனந்த் செல்வன் ஆல்ரெடி சில ஷார்ட் ஃபிலிமில் நடிச்சிருக்காரு. இந்த மாற்றத்தை ஆடியன்ஸ் உடனே ஏற்றுக்க மாட்டாங்க. புதிய கேரக்டரில் செட் ஆக கொஞ்சம் நாட்கள் ஆகும். சரண்யா ஆயுத எழுத்து சீரியலில் நடிச்சிட்டு வரதால் ரன் சீரியலில் இருந்து வெளியேற போவதாகவும் சரண்யாவுக்கு பதில் ரன் சீரியலில் வேறு ஒருவர் வரப்போவதாகவும் நிறைய ரூமர் வந்துட்டுருக்கு. இதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்திரா மற்றும் சக்திவேல் கேரக்டர் மாற்றப்பட்டதை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற சின்னத்திரை சீரியல்கள் பற்றிய புதிய அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலை வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.